ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்சமான அவலை வச்சு அருமையான அவல் கேசரி பார்க்கலாம் வாங்க. இப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணருக்கு நம்ம படைக்கலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 4-5 முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டுக்கு எடுத்து அப்படியே ஆற விட்டுருவோம். இப்போ இதே கடாயில் இந்த அளவு நெய்யே போதுமானது. நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டியோட அளவு கம்மி, அதனால் இந்த நெய்யே சரியாக இருக்கும். நீங்கள் குவான்டிட்டி அளவு அதிகமாக எடுத்திங்கன்னா இன்னொரு ஸ்பூன் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் இந்த கப் அளவுக்கு ரெட் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கெட்டி அவல், லேசான அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிகப்பு அவல், அதுவும் லேசான அவல் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். நம்ம போட்டிருக்கிற அவல் பூரா நல்லா நெய்யில் வறுபட்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வறுபட்டுருச்சு. நல்லா பார்க்கவே உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. கையால் கூட நீங்கள் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உடையணும். அதுதான் இதுக்கு சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் போல் இந்த அவல் ஆறுனா போதும். பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம். அப்போ தான் கேசரி நல்லாயிருக்கும். பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு கொஞ்சமாக பருபருப்பாக இருக்கணும். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அதே கடாயில் பார்த்திங்கன்னா அவல் எடுத்த அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கப்பு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்குது. நீங்கள் கப்போ டம்ளரோ பவுலோ எதில் எடுத்திங்கனாலும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா கரெக்டாக வரும். 1 கப்பு அவலுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்காக வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய், அதாவது ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் தட்டி எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணும். கொதிக்கிற நிலை ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலை இது கூட சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் தண்ணிக்கு பொதுவாக பால் கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துருந்தால் இதை விட இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட அவல் கட்டி இல்லாமல் நல்லா திரண்டு வருது. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இது போல் திரண்டு வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுகர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்களா இருந்தால் 1 கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் சர்க்கரை அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இப்போ சர்க்கரை அவலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த அவல் சர்க்கரை எல்லாமே நல்லா கெட்டியாகி ஒரு கேசரி பதத்துக்கு வரும். அந்தளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இடையிடையாக நீங்கள் நெய் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுருவோம். நல்லா திரண்டு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் கூட கட் பண்ணி பீசஸாக சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு எளிமையாக எப்படி அவல் கேசரி செய்கிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லாவே திரண்டு வந்துருச்சு. நல்லா அள்ளுனா எடுத்து விலகிற பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்டியான சூப்பரான அவல் கேசரி ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாயில் வச்சதையுமே சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் மேலே அழகுக்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் முந்திரி திராட்சையும் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.